கத்திரிக்காய் இருக்கா? ஓகேவாங்களா? அதான் சொன்னா இருக்கேன். இப்போ தான் கேட்டேன். ஃபேஸ்புக்கில் இருக்குது, யூடியூப்பில் போட்டு பாருங்க. ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, ஃபேஸ்டாக் எல்லாத்துலேயும் இருக்குது. அண்ணா கத்திரிக்காய் எவ்வளோ கிலோ? இல்லை 40 ரூபா. 40 ரூபா. என்ன கத்திரிக்காய் பேர் என்ன? மணப்பாறை கத்திரிக்காய். மணப்பாறை கத்திரிக்காயா? 40 ரூபான்னு போடுறீங்களா? சரி, 1 கிலோ கொடுங்க. நல்ல பொடி கத்திரிக்காய் நல்லா இருக்குல்ல? பொடிசாக தான் இருக்கு. எல்லாமே பொடிசா நல்லா தான் இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகல ரகல சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் செய்ய போகிறது பிரியாணிக்கு ரொம்ப சூப்பர் அடாப்டான சைட் டிஷ் செய்ய போகிறோம். இந்த சைட் டிஷ் வந்து நீங்கள் பந்தியில் தான் சாப்பிட்ருப்பீங்க. அதாவது எண்ணெய் கத்திரிக்காய் பிரியாணிக்கு ஆப்டானது. அதுக்கு மட்டும் கிடையாது, தயிர் சாதம், வெள்ளை சோறுக்கு பிணைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஆப்டாக இருக்கும். வாங்க அது எப்படி எளிமையாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கத்திரிக்காயை முழுசாக நல்லா 2 தடவை ஏற்கனவே கழுவிட்டேன். இப்போ கழுவி ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து மாற்றிக்கலாம். மணப்பாறை கத்திரிக்காய் நல்ல பிஞ்சு கத்திரிக்காய் சூப்பராக இருக்கும். எண்ணெய் கத்திரிக்காய்க்கு பக்குவமான சைஸ். நாம் செய்கிறது எண்ணெய் கத்திரிக்காய். இதுக்கு பச்சை மிளகா 1 கிலோவுக்கு ஒரு 10 பச்சை மிளகா காரசாரமாக சாப்பிட்றதுக்கு. தக்காளி 500 கிராம் எடுத்திருக்கேன். இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி செய்கிறேன்னு செஞ்சு காட்டுறேன். இந்த சைஸில் 3 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இது சரியாக 250 கிராம் வெங்காயம். கத்திரிக்காய் எப்போவுமே கழுவி வந்து தண்ணியில் போட்டுடணும், இல்லைன்னா கத்திரிக்காய் கருத்துரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் கத்திரிக்காய் செய்கிறதுக்கு அடுப்பு ரெடி ஆயிடுச்சு. பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடாயிருச்சு. 200 மில்லி ஆயில் சேர்க்க போகிறேன். ஆயில் சூடாயிருச்சு. கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். ஜீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ 250 கிராம் பெரிய வெங்காயமும் ஒரு 10 பச்சை மிளகாயும் குறுக்கு வட்டல் எப்படி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போது 200 கிராம் தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணியில் ஏற்கனவே நறுக்கி போட்டிருந்தோம்ல, அந்த கத்திரிக்காயை தண்ணியை விட்டு வடித்து எடுத்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கத்திரிக்காயை போட்டுக்கலாம். ஐம்பது கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1.5 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம், தூள் உப்பு. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். காளான் இயற்கையாக வளர்ந்துருக்கு நம்ம வயலுடைய வரப்புகளில். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ மசாலா போட்டோன்னே அடி பிடிக்கும், அதனால் கை விடாமல் நல்லா கிண்டிக்கலாம். இப்போ ஒரு 100 ml தண்ணி சேர்த்துக்கலாம்.
மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்துருச்சு. சுட சுட கறியோட டேஸ்ட்டில் கத்திரிக்காய் கிரேவி செஞ்சாச்சு. அட்டகாசமாக இருக்கும். இப்போ மேலே மல்லித்தலை பரப்பி விட்டு எடுத்து இறக்கிடலாம். கத்திரிக்காய் கிரேவி சூப்பராக அருமையாக அட்டகாசமாக ரெடி பண்ணியாச்சு. கறி சுவையில் இருக்கும். இது மறக்காமல் நம்ம சகல ரகல சமையல் சேனலை ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சகல ரகல சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.